அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு தகவல். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் என்ற ஒரு பெரியார் இருந்தார்கள், மார்க்க மேதை. அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஹஸரத், தஸ்பீஹ் செய்வது சிறந்ததா, அதாவது சுபஹானல்லாஹ் என்று ஓதுவது சிறந்ததா, அல்லது இஸ்திக்ஃபார் செய்வது சிறந்ததா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதற்குத்தான் இஸ்திக்ஃபார் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவது சிறந்ததா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் அளித்த பதில் என்னவென்றால், ஒரு ஆடையை அணிகிறோம், அந்த ஆடை சுத்தமாக இருந்தால் அதில் தெளிப்பதற்கு பன்னீரும் புகூர் என்று சொல்லப்படக்கூடிய வாசனையையும் அதில் வாசனை காட்டினால் போதுமானதாகும். ஆனால் அதே ஆடை அழுக்காக இருந்தால் அதற்கு தண்ணீரும் தேவை, அதற்கு சோப்பும் தேவை. ஏனென்றால் அழுக்காக இருக்கும் ஆடைகளை தண்ணீரினால் துவைத்து, சோப்பினாலும் தண்ணீரினாலும் துவைத்து அதை அணிவோம். அதேபோல் உள்ளத்தில் கசடுகளும் அழுக்குகளும் பாவங்களும் நிறைந்திருக்கும் போது இஸ்திக்ஃபார் தான் மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதரிடத்தில் பாவங்கள் செய்யும் தன்மை இல்லை, அவர் எப்பொழுதுமே பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார் என்றால் அவருக்கு அத்தரும் எப்படி புகூரும் போதுமோ அதே போல அவருக்கு தஸ்பீஹ் போதும் என்று அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் பதிலளித்தார்கள்.